ரகுவம்சம் 16ஆம் பகுதி. ரகுவிற்கு எல்லா பலமும் இருந்தது. அந்த பலத்தினை சரத்காலம் முடிந்த பருவம் இன்னும் பலமாக்கியது. மழைக்காலம் முடிந்ததால் ஆறுகள் கர்ப்பமான யானைகளின் வயிறு குட்டி ஈன்றதும் வற்றியதைப் போல வற்றியது. அந்த ஆழம் சுருங்கிய ஆறுகளை கடப்பதும் கங்கிய சேறு நிறைந்த இடம் உலர்ந்து போனதால் படை நடத்துவதும் அவனுக்கு எளிதானது. இதனால் படை நடத்தி திக்விஜயம் செல்ல விரும்பிய ரகு அதற்கான யாகமான பாஜி நீராஜனம் எனும் யாகத்தை செய்தான். அப்போது யாக குண்டத்து நெருப்பு எழும்பி வலப்பக்கமாக சுளித்தது. அது ரகு செல்லும் யுத்த விஜயம் பெரும் வெற்றியாகும் என்பதை கட்டியமிட்டு கூறியது. அக்னி எழும்பி வலம் சுளித்த காட்சியானது அக்னி பகவானே தன் ஜுவாலை எனும் கரத்தால் ரகுவினை வாழ்த்தி ஆரத்தி எடுத்து வழி அனுப்பியது போலிருந்தது. திக்விஜயம் புறப்பட்ட ரகு தன் நாட்டையும் அரண்மனையையும் காக்க எல்லா ஏற்பாட்டையும் செய்தான். தான் முன்னோக்கி செல்லும் போது எதிரிகள் பின்னால் இருந்து தாக்கிவிடக் கூடாது என்பதால் அப்பக்கமும் காவலை வலுப்படுத்தினான். எல்லா காவலையும் ஒழுங்கு செய்தவன் தன் 6 வகை சேனையுடன் புறப்பட்டான். வழி வழி வந்த மெய்காப்பாளர் படை, தன் நிரந்தர சேனை, கூலிக்கு வரும் ஒப்பந்தப்படை, நம்பகமான நண்பர்கள், எதிரிகளிடமிருந்து திரட்டப்பட்ட உளவு படை, கானக வாழ்வில் தேர்ந்த வேடுவர் படை என 6 வகை சேனைகள். அவன் செல்லும் வழியில் அந்த நகரின் பெண்களும் மூத்தவர்களும் வெள்ளை பொறியினை தூவி நல்ல சகுனமாக வாழ்த்தினார்கள். பார்க்கடலை கடையும் போது எழுந்து சிதறிய துளிகள் பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணு மேல் விழுந்ததைப் போல அவன் காணப்பட்டான். அவன் தேவேந்திரனுக்கு குறைந்தவன் அல்ல என்பதால் தேவேந்திரனின் திசையான கிழக்கு நோக்கி சென்றான். அப்போது காற்றும் சுப சகுனமாக கிழக்கு நோக்கி வீசிற்று. இதனால் அவன் கொடி கிழக்கு நோக்கி பறந்தது. அந்த கொடி பறந்த காட்சி ரகு தன் கையால் எதிரிகளை எச்சரிப்பது போலிருந்தது. அவன் சேனை சென்ற வேகத்தின் புழுதியால் ஆகாயம் நிறைந்து அது தரை போலானது. அவனின் பெரிய யானைப்படை அணிவகுத்து செல்லும் காட்சி கார்மேகம் வானத்தில் ஊர்ந்து செல்வது போலிருந்தது. இதனால் ஆகாயம் தரையாகவும் தரை ஆகாயமும் அவனால் மாறிற்று. அவன் பெரும் சேனை வருகின்றது என்னும் செய்தி முதலில் பகைவர்களை அச்சுறுத்தும். அவன் படையினரின் ஆரவார ஒலி அடுத்து அச்சுறுத்தும். அவன் படைகள் எழுப்பும் பெரிய புழுதி கூட்டத்தின் காட்சி அடுத்து மிரட்டும். கடைசியாக அவனின் 4 வகை சேனையும் வரும். அவன் மிகுந்த பலமுடையவன் என்பதால் அவன் கடந்த பாலைவனங்களில் தன் சேனை தங்கும் பொருட்டு கிணறுகளெல்லாம் அமைத்து சோலைகளாக்கினான். ஆற்றை கடக்க பாலம் கட்டி போக்குவரத்தை எளிதாக்கினான். அடர்ந்த வனங்களில் மரங்களை வெட்டி பாதைகளை உருவாக்கினான். இதனால் அவன் செல்லும் இடமெல்லாம் மக்கள் வாழும்படியான வசதிகள் உருவாயின. அவனின் பெரிய சேனை கிழக்கு நோக்கி சென்ற காட்சியானது பகீரதனின் தவத்தால் சிவனாரின் ஜடா முடியிலிருந்து வீழ்ந்த கங்கை பெரும் பிரவாகமாக கிழக்கே கடலை தேடி செல்லும் காட்சி போல் பிரம்மாண்டமாயிருந்தது. கானகத்தில் யானை சென்ற வழியினை அறிதல் எளிது. அது மரங்களை முறித்திருக்கும், கிளைகளை ஒடித்திருக்கும், செல்லும் வழி எங்கும் கனிகளை உதிர்த்து போட்டு மலர்களை பறித்து போட்டபடி சென்றிருக்கும். அப்படியே ரகு செல்லும் பாதையெல்லாம் மன்னர்கள் முடி இழந்தனர், செல்வம் இழந்தனர். எங்கும் அரசர்களின் வீழ்ச்சி இருந்ததால் அவன் செல்லும் வழியும் எளிதில் அறியும்படி இருந்தது. கிழக்கு நோக்கி சென்ற ரகு வெற்றி ஒன்றையே பெற்று கொண்டு சென்று அருமையாக காட்சியளித்த கடலோரத்தை நோக்கி சென்றான். பனை மரங்கள் நிரம்பியிருந்த அக்கடற்கரை தொலைவிலிருந்து காணும் போது கருமை நிறமாக காட்சியளித்தது. ஆற்று வெள்ளம் பெருக்கெடுக்கும் போது அதற்கு வளைந்து கொடுக்கும் நாணல்கள், செடிகள் வாழும், வளையாத பெருமரங்கள் சாயும். அப்படி அவனுக்கு பணியாத மன்னர்கள் அழிந்தார்கள், சும்ஹர்வர்கள் போல பணிந்தவர்கள் வாழ்ந்தார்கள்.
தேசம் என்பது வங்கத்தின் கரையிலுள்ள நாடு. வங்க நாட்டவர்கள் கங்கையின் கிளையாற்றில் தங்களுக்குள்ள படகு படையினை கொண்டு அவனை பல பக்கம் சூழ்ந்து வீழ்த்தலாம் என மோதினார்கள். அவர்களை எல்லாம் அடக்கியவன் கங்கையின் இடைப்பட்ட தீவுகளிலெல்லாம் தன் வெற்றி கொடி ஸ்தம்பத்தை ஸ்தாபித்தான். நீர் மிகுந்த வங்கத்தில் ஓரிடத்தில் வளர்க்கப்படும் நாற்று வேறு இடங்களில் நடப்பட்டு மிகுந்து விளையும். அப்படி நெல் முற்றிய கதிர்கள் அருகிருக்கும் தாமரையினை வணங்கியபடி சாய்ந்து கிடக்கும். அவ்வாறே ரகுவால் வேறு இடத்தில் அமர்த்தப்பட்டு பணி கொடுக்கப்பட்ட மன்னர்கள் பெரிய செல்வத்தை அவனுக்கு கொடுத்து தாமரை போன்ற அவன் பாதத்தில் பணிந்து கிடந்தார்கள். அவன் அப்பக்கமிருந்து கபிசை என்னும் நதியினை கடக்க யானைகளை பாலமாக நிறுத்தினான். அப்படி நதியினை கடந்தவனை உத்கல தேசத்து மன்னர்கள் பணிந்து கலிங்க நாட்டிற்கு வழிவிடும்படி ஒதுங்கி நின்றார்கள். உத்கலம் என்பது ஒரிசா நாட்டின் பகுதிகள். அடங்க மறுப்பதும் கட்டளைக்கு கீழ்ப்படியாததும் மதம் பிடித்ததுமான கம்பீர வேதி எனப்படும் யானை வகையினை பாகன் அங்குசத்தால் குத்தி கிழித்து இரத்தம் சொட்ட சொட்ட அடக்கி சங்கிலியிடுவது போல் மகேந்திரன் எனும் மன்னனை ரகு தன் பராக்கிரமத்தால் மோதினான். தன் சிறகுகளை வெட்ட முயன்ற தேவேந்திரன் மேல் கல்லையும் பாறையினையும் வீசிய மலையினை போல் கலிங்க மன்னன் ரகுவுடன் ஆவேசமாக தன் யானை படையுடன் மோதினான். ககுஸ்தன் வழி வந்த ரகு மேல் கலிங்க மன்னன் அம்புமழை பொழிந்தான். அது அரசன் முடிசூடும் முன் எடுக்கும் மங்கள ஸ்நானம் போல் இருந்ததால், மங்கள நீராடல் போன்றிருந்ததால் அடுத்து வெற்றி என்னும் மகுடம் அவனுக்கு வந்தது. கலிங்கத்தை வென்ற அவன் படையினர் கொண்டாட்டம் தொடங்கினர். பாதுகாப்பான இடத்தில் வெற்றிலைகளை தைத்து எய்த கலனில் கல்லை நிரப்பி அருந்தியவர்கள் பின் அந்த வெற்றிலையினை சுவைத்து மகிழ்ந்தனர். வெண்ணிறமான கல்லுடன் முன்னோர்கள் புகழையும் சேர்த்து அவர்கள் பருகினார்கள். அந்த மகிழ்ச்சி போதை பெரியதாக இருந்தது. ரகு நாடு பிடிக்கும் ஆசையில் கலிங்க மன்னனை வெல்லவில்லை. மாறாக அவன் செய்தது தர்ம விஜயம் எனும் தர்ம காரியங்களுக்கான நிதி குவியலை தேடிய விஜயம். இதனால் கலிங்க மன்னனுடைய செல்வத்தை மட்டும் பெற்று கொண்டு அவன் நிலத்தையும் அவன் ராஜ்யத்தையும் அவனுக்கே திரும்ப அளித்தான். கலிங்க தேசத்தை வென்ற ரகு தன் பெரிய சேனையுடன் தெற்கு நோக்கி கடற்கரை வழியாக அகத்திய முனிவர் வாழும் பொதிகை மலை நோக்கி சென்றான். செல்லும் வழியெல்லாம் பாக்கு மரங்கள் பெரிய குலைகளுடன் அவனை வரவேற்றன. வெற்றியினை தேடி ரகு செல்ல வேண்டியதில்லை, வெற்றி அவனை தேடி வரும் என்பதை அவைகள் அசைந்து அசைந்து கூறியது. அவன் சேனை காவேரி நதியினை கண்டதும் நீராடி மகிழ்ந்தன. அப்போது அவன் யானைகளின் வாசமிக்க மத நீரானது காவிரி நதியில் கலந்து பெரும் நறுமணம் கொடுத்தது. அந்த காவிரி நதி கடலுக்கு சென்றபோது சமுத்திர ராஜனுக்கே அவளின் புது மனத்தினை முகர்ந்து அவள் மேல் சந்தேகம் எழுந்தது. வெகு தூரம் நடந்த அவன் சேனை காவேரியினை கடந்து வந்து மலைகள் அருகே ஓய்வெடுத்தது. அங்கே நல்ல மிளகு கொடிகள் நிரம்பிய கொடிகள் அடர்ந்து கிடந்தன. அழகிய பசுமையான கிளிகள் அங்குமிங்கும் பறந்து கொண்டிருந்தன. அக்காடுகளில் ரகுவின் குதிரைகளால் மிதிப்பட்ட ஏலைக்காய்களின் நறுமணம் பெரிதாக பரவிற்று. அவற்றின் துகள்கள் காற்றில் ஏறி யானைகளின் கன்னங்களில் படிந்தது. யானையின் மதநீர் போன்ற வாசனையுடைய அந்த நறுமணம் மிக்க இவை மதநீரோ எனும்படியான யோசனையினை கொடுத்தன. அங்கே உலகின் தனித்துவமான சந்தன மரங்கள் நிறைந்திருந்தன. பெரிய நாகங்கள் அடிக்கடி அம்மரத்தினை அதன் இனிய நறுமணத்திற்காக சுற்றி கிடப்பதால் வரியான பள்ளங்கள் இருந்தன. யானைகளை சங்கிலியால் கட்டி அந்த மரங்களில் பாம்பினால் உருவான பள்ளங்களில் பிணைத்தார்கள். வழமையான சங்கிலியால் கட்டி போட்டால் திமிரும் யானைகள் சந்தன மரத்தின் இனிய வாசனையால் கவரப்பட்டு மிக அமைதியாக அந்த நறுமணத்தில் கட்டப்பட்டு கிடந்தன. ரகு அடுத்து தெற்கே பாண்டியர்களை நோக்கி சென்றான்.
பாண்டவர்கள் எப்படியானவர்கள் என்றால், அவர்களைக் கண்டு சூரியனே தென்முனையில் தன் ஒளியினை வெப்பத்தை குறைத்து கொள்ளும் அளவு பலமானவர்கள். அவர்கள் இருப்பதாலே தெற்கே சூரிய ஒளி மற்ற இடங்களை விட மங்கலாய் தெரிகின்றது. அப்படியான பாண்டியர்கள் அவனுக்கு எளிதல்ல. 16ஆம் பகுதி இனிதே நிறைவடைந்தது.